அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஆர்டினரி ப்ளவுஸ் கட் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. இப்போ லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி காமிக்க போகிறேன். ஆர்டினரி ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியும் காமிச்சேன். அப்புறம் ஃப்ராக் கட் பண்ணோம் குட்டி பிள்ளைங்களுக்கு. இப்போ வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி காமிக்கிறேன். லைனிங் ப்ளவுஸுக்கு லைனிங் எடுத்திருக்கேன். இது வந்து காட்டன் சாரியோட ப்ளவுஸு. இதுக்கு இது லைனிங் எடுத்திருக்கேன். இது வந்து அளவு ப்ளவுஸு. அளவு ப்ளவுஸில் நம்ம உயரம், பின் உயரம் எவ்வளோ இருக்குங்கிறத முதல்ல பார்த்துக்குவோம். 15.5 இருக்குது பின் உயரம். 15.5 கூட ஒரு இன்ச்சு கீழே தைக்கிறதுக்கு சேர்த்துக்கிட்டு 16 வச்சுக்குவோம். 16 நம்ம இப்படி மார்க் பண்ணிக்குவோம். அளவு எடுக்கும்போது மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டு தான் அளவு எடுத்தேன் மேலே தைக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து அளவு ப்ளவுஸை அந்த நம்ம 16 குறிச்சிருக்கோம்ல அதுக்குள்ளே அப்படி போட்டு அளவு ப்ளவுஸு போட்டுக்குவோம். இப்போ இதில் ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு இடம் விட்டு நம்ம இதில் மார்க் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு இடம் விட்டு மார்க் பண்ணிக்குவோம். இங்கே வந்து நெக்குக்கு 1/4 இன்ச்சு மேலே இப்படி மார்க் பண்ணிக்குவோம். இங்கே வந்து அக்கிள் தையல் கரெக்டாக இதில் வருது. அதை விட கொஞ்சம் மேலே தையலுக்கு இடம் விட்டு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். இப்போ ப்ளவுஸை இதை மடக்கிடுவோம். இப்போ வந்து கழுத்து வந்து 3.25 இருக்குது. 3.25 மார்க் பண்ணியிருக்கோம். ஆர்டினரி ப்ளவுஸில் உங்களுக்கு நல்லா விளக்கமாக சொன்னேன். கழுத்து வந்து 9 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே 3.25 வச்சோம். அதே 3.25 இங்கே வச்சு கட்டம் போட்டு உங்களுக்கு முதல்ல சொல்லி தந்தேன். இப்போ அதிலேருந்து 1 இன்ச் கழுத்துக்கு 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி வளைவாக வரைஞ்சிடணும். இப்போ கழுத்து வரைஞ்சிட்டோம். இப்போ அக்கிள் பள்ளம் வரைய போகிறோம். இங்கே எவ்வளவு இருக்குங்கிறத முதல்ல மார்க் பண்ணிக்குவோம். இங்கே 6.25 இருக்குது. 6.25 இருக்குது. இங்கே நம்ம இதான் அக்கிள் மார்க் பண்ணோம் ப்ளவுஸை வச்சு. அக்கிள் பள்ளம் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துப்போம். 6.25 இருக்குது. இங்கேயும் 6.25 இருக்குது. அதே 6.25 இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு கட்டம் போட்டுக்குவோம். அதிலேருந்து 1.5 இன்ச் பாயிண்ட் வச்சு அக்கிள் வரைஞ்சிருவோம். இப்போ வரைஞ்சிட்டோம். இப்போ வச்சு பாருங்கள் ப்ளவுஸை. மேலே தையலுக்கு இடம் விட்டுட்டு வச்சு பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்கா? இதுதான் தையலோட அளவு. அதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு இடம் விட்டு நம்ம இது பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்ம கட் பண்ணிக்குவோம். இப்போ கட் பண்ணும்போது இதில் வந்து முதல்ல சொன்ன மாதிரி கொக்கி பெட்டி வி பெட்டிக்கு இந்த பீஸை நம்ம எடுத்துக்குவோம். கழுத்தை நான் இப்போ வெட்ட மாட்டேன். ப்ளவுஸில் வந்து இது பண்ணும்போது ப்ளவுஸை சேர்த்து தைச்சிட்டு தான் நான் கழுத்தை வெட்டுவேன். இப்போ இந்த பீஸை வந்து கொக்கி பீஸ் வி பீஸ்க்கு எடுக்க போகிறோம். அதனால் சட்டையை வந்து வச்சு அளந்துக்கிட்டேன். இப்போ பின் பீஸை நம்ம வெட்டிடுவோம். பின் பீஸை வெட்டும் போது கழுத்தை வெட்ட வேண்டாம். கரெக்டாக இந்த இடத்துல வந்து இதில் திருப்பிடணும். கழுத்து வந்து நம்ம தைச்ச பிறகு வெட்டிக்கலாம். முதல்லையே வெட்டினோம்னா கழுத்து வந்து குறுகலாக வரும், விரிஞ்சிரும். அதனால் நம்ம இது பண்ணிக்கிட்டு தச்சுக்கிட்டு வெட்டிக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல நம்ம இதில் ஒரு மார்க்கிங் போட்டுக்கலாம். இதான் வந்து நம்ம சுவிட்ச் அளவு உடம்பு சுவிட்ச் அளவோட அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அது 10.25 இருக்குது. இப்போ இதை நல்லா சாப்பீஸ் கோடு மேலே நல்லா திக்காக வரைஞ்சிக்கிட்டு இதை இப்படி பெரட்டி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் நெக்கை வரைஞ்சிக்கணும். இப்போ இதில் ஒரு தட்டுனா அந்த பக்கம் விழுந்துடும், நெக்கு விழுந்துருச்சா. இப்போ இதில் லைட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, தைக்கும் போது உங்களுக்கு வசதியாக இருக்கும். அவ்வளோதான், நெக்கு வரைஞ்சிட்டோம். பின் பீஸ் வெட்டியாச்சு. இப்போ இந்த துணி இருக்குல்ல, பின் பீஸ் வெட்டின மிச்சம் இந்த துணியில் நம்ம பட்டிக்கு வெட்டிக்குவோம். பட்டியை வச்சு அளவு வச்சு ப்ளவுஸில் உள்ள அளவு வச்சு இப்படி வெட்டிக்கலாம். பட்டி வந்து நான் தைக்கும் போது உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன். இப்போ நம்ம முன் பீஸ் வெட்டிக்கலாம். பின் பீஸை வந்து இப்படி கிராஸ் கட்டிங், இது வந்து நேர் கட்டிங் கிடையாது, கிராஸ் கட்டிங். அதனால் பின் பீஸை வந்து இப்படி கிராஸாக போட்டிருக்கேன். இப்போ எல்லா பக்கமும் இப்படி வரைஞ்சிக்கிடுவோம். பின் பீஸை போட்டு எல்லா பக்கமும் வரைஞ்சிக்கிடுவோம். நெக்கையும் கழுத்து நம்ம வரைஞ்ச மார்க்கிங்கை வரைஞ்சிக்கணும். அந்த டாட்டுக்கு நேராக இங்கே டாட் போட்டுக்குவோம். இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ இதை எடுத்துருவோம். இப்போ வந்து அளவு ப்ளவுஸில் உள்ள நெக்கை வச்சு நம்ம முன்கழுத்தை மார்க் பண்ணி வரைஞ்சிக்குவோம். இப்போ மேலே தையலுக்கு இடம் விட்டு கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுக்குவோம். முன்கழுத்து வச்சுட்டேன். இதை விட ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி இப்படி வரைஞ்சிக்குவோம். அப்படியே ப்ளவுஸை போட்டே அப்படியே வரைஞ்சிருங்க. இப்படி வச்சு பார்த்தா இந்த சைடு கரெக்டாக இருக்காங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே வந்து இதில் வந்து மேலே ஒரு 1/4 இன்ச்சு இடம் விட்டுக்கோங்க. மேலே ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு போகும். அதே மாதிரி கீழே ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு போகும். ஊடையில் ஒரு 1/2 இன்ச்சு இந்த பட்டிக்கு, இதில் இந்த இது டாட் அடிப்போம்ல அதுக்கு. மொத்தத்தில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ வந்து முன் உயரம் இதில் எவ்வளவு இருக்குங்கிறத அளந்து பார்த்துக்குவோம். முன் உயரம் வந்து 14.25 இருக்குது. 3/4 இன்ச்சை குறைச்சி 14 வச்சுக்குவோம். கிராஸ் பீஸ்னால் 14 வச்சா போதும். 3/4 இன்ச்சை குறைச்சிக்குவோம். குறைச்சிக்கிட்டு 14 இன்ச்சு வச்சுக்குவோம். இப்போ இந்த அளவை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஏற்கனவே. இது 10.25 இந்த அளவு இருக்குது. இது கூட 1 இன்ச்சை கூட்டி 11.25. 11.25 3ஆல் வகுத்தா எவ்வளோ வருதோ 3.25. அந்த 3.25 தான் நம்மளோட அந்த டாட்டோட பாயிண்ட். இப்போ இதிலேருந்து நம்ம 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, இதிலேருந்து இப்படி நம்ம வரைஞ்சிட வேண்டியதான். இப்போ இந்த சைடு உள்ள அளவை வந்து நம்ம ப்ளவுஸில் உள்ளதை அப்படியே வச்சு பார்த்து வரைஞ்சிக்கலாம். இது கிராஸ் பீஸுங்கிறதுனால இந்த இடத்துல மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி அதிலிருந்து பள்ளம் வெட்டிக்கும். அவ்வளோதான், முன் பீஸ் வரைஞ்சாச்சு. முன் பீஸை வெட்டி எடுத்துடலாம். நான் ஆர்டினரி ப்ளவுஸ் சொல்லி கொடுக்கையில நல்லா விளக்கமாக சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், வெட்டியாச்சு. இந்த இடத்துல அந்த மார்க்கிங்கில் ஒரு டாட் போட்டுக்கோங்க. இங்கே
டாட் பிடிப்போம்ல, அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் ஒரு டாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முன் பீஸ் முடிஞ்சது. இப்போ கை வெட்டிக்குவோம். கையை இப்படி நாளாக மடக்கி போட்டுக்கலாம். அளவு ப்ளவுஸில் உள்ளதை கையை எடுத்து அதில் மேலே போட்டு வரையலாம். இப்போ இங்கே 1 இன்ச்சு நம்ம விட்டுருவோம் மடித்து தைக்கிறதுக்கு. இங்கே இந்த தையலை விட ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இங்கே கீழே இந்த தையலை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அங்கே 1 இன்ச்சு வச்சுக்கிட்டு இந்த தையல் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த தையலுக்கு அடுத்த அளவு 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி ஒரு கோடு போட்டுப்போம். இதான் நம்ம நெக்கு கை வரைகிறதுக்குரியது. இப்போ இதில் போன ப்ளவுஸில் சொன்ன மாதிரி மேலே இருந்து இதில் வச்சு அக்களுக்கு நேராக வச்சு இந்த அளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். 7.5 இன்ச்சு இருக்குது. அந்த 7.5 இன்ச்சை இந்த இடத்துல இப்படி வச்சு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். மார்க் பண்ணிவிட்டு வரைஞ்சிடலாம். இப்போ இது வரைகிறது போனதில் குழப்பமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் இதிலேருந்து சென்டர் பண்ணி உங்களுக்கு இதிலேருந்து கரெக்டாக அந்த மார்க்கிங்கில் ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டுருங்க. கோடு போட்டுட்டு இது 8.25 இருக்கா, 8.25 பாதி 4.1, இதில் ஒரு 2 பாதி, அந்த பாதியில் 2. இந்த சென்டர் மார்க்கிங்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு புள்ளி வச்சுக்கோங்க. இந்த சென்டரில் உள்ள மார்க்கிங்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு புள்ளி வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து இந்த 1/2 இன்ச்சு வழியாக அங்கே கொண்டு சேர்த்துடணும். அவ்வளோதான். இப்போ இப்படி இதில் கிராஸாக கோடு போட்டுட்டோம். அதில் சென்டரில் புள்ளி வச்சு அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு இந்த மார்க்கிங்லேருந்து இங்கே வரைக்கும் போட்டாச்சு. இப்போ அடுத்து பள்ளத்துக்கு இங்கே இந்த பகுதியை 2 பார்ட்டாக பிரிச்சுருக்கோம்ல, இதில் இருந்து 1/2 இன்ச்சு உள்ள புள்ளி வச்சுட்டு அடுத்து பள்ளத்துக்கு முன்பக்க பள்ளத்துக்கு இந்த சென்டர் மார்க்கிங் வழியாக வந்து இது வழியாக அப்படியே வந்து இவ்வளோதான் இந்த பள்ளம். அவ்வளோதான், கையை வெட்டிக்கலாம். சென்டரில் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, தைக்கும் போது வசதியாக இருக்கும். இப்போ இதில் 2 துணியை மட்டும் எடுத்துகிட்டு இந்த பள்ளம் வெட்டணும். இப்போ உங்களுக்கு பள்ளம் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். பள்ளம் வெட்டியாச்சு. இதில் கிராஸ் பீஸ் வெட்டிடலாம் கழுத்துக்கு. சரி, இப்போ கழுத்து பீஸு கிராஸ் பீஸ் வெட்டிட்டோம். இப்போ வந்து இந்த லைனிங்கை வந்து நம்ம ப்ளவுஸில் போட்டு வெட்டிடலாம். ப்ளவுஸில் வெட்டும் போது முதல்ல கையை வெட்டிடுவேன். நான் கையை அதில் போட்டு வெட்டிடுவேன். இதுதான் ப்ளவுஸ் துணி. இது காட்டன் சேரீயில் உள்ளதுங்கிறதுனால அந்த இது விளிம்பு ஒன்று போல் இல்லை. நம்ம தைக்கும் போது கரெக்டாக தைச்சிக்கணும். இப்போ கையை இதில் போட்டு கை பீஸ் இதில் போட்டு வெட்டிக்கலாம். கை வெட்டியாச்சு. அடுத்து இந்த இடத்துல இந்த மிச்சம் உள்ள இந்த இடத்துல நம்ம பட்டி வெட்டிக்கலாம். இப்போ இதில் பின் பீஸும் முன் பீஸும் வெட்டணும்.
பின் பீஸை இதில் இப்படி போட்டுருவோம். கிராஸ் பீஸை இப்படி போட்டு பார்த்தோம். கரெக்டாக இருக்குது. அப்படியே வெட்டிக்கலாம். இங்கே எக்ஸஸாக துணி விட்டுருக்கோம்ல, அந்த அளவுபடியே அப்படியே வெட்டிடுவோம். இப்போ பின் பீஸ் வெட்டிட்டோம். கை பீஸ் பட்டி வெட்டியாச்சு. இது முன் பீஸ் கிராஸ் பீஸ் வெட்டுறோம். நான் மொதல் ப்ளவுஸில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொன்னதுனால இதில் நான் ரொம்ப இது பண்ணலை. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அவ்வளோதான், எல்லாம் வெட்டிட்டோம். அடுத்து தச்சு காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.